Hi friends, welcome to Noor Vlogs. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பிரெட் ஹல்வா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரெட் ஹல்வா வந்து மோஸ்ட்லி முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 4 போட்டிருக்கேன். கிராம்பு வந்து 2 சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த பிரெட் ஹல்வா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரெட் ஹல்வா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீடியமில் வச்சுட்டே வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரெட் ஹல்வா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கடைகளில் வந்து அதிகமாக ஸ்வீட் வாங்கி தராமல் கிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து கேட்டாக்கா வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பவுலில் எடுத்துடலாம். 5 மினிட்ஸில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே பேனில் வந்து ப்ரெட்டை வந்து எடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட் வந்து நான் 15 ப்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ப்ரெட்டை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட் ஹல்வா செய்யக்குள்ளே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணி போட்டாக்கா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி வந்து நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து இதில் நெய் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வந்து அதிகமாக சாப்பிடாதவங்க நான்ஸ்டிக் பேனில் வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் ஹல்வா வந்து ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவீங்க. 50 கிராம் நெய் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹையில் வச்சா வந்து ப்ரெட்டு வந்து கொஞ்சம் கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டே இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த பிரெட் ஹல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்கான பால் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து நான் கொஞ்சம் மீடியமாக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். மீடியமாக வைக்கக்குள்ளே நல்லா கருகுது பாருங்கள். ஸோ அதனால் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ப்ரெட்டை இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து நல்லா ட்ரை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரத்தில் வந்து நெய் கொஞ்சமாக வந்து விட்டுக்குங்க. இந்த பிரெட் ஹல்வா வந்து செய்யக்குள்ளே வந்து கைவிடாமல் வந்து கிளறிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இல்லைனா வந்து நல்லா கருகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரெட் ஹல்வா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பால் விட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து பால் விட்டுக்குங்க. பால் விட்ட பிறகு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வந்து 20 கிராம் வந்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து ப்ரெட்டே வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால வந்து சுகர் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ப்ரெட்டில் வந்து மைதா ப்ரெட்டில் வந்து செய்கிறத விட இந்த மாதிரி வீட் ப்ரெட்டில் வந்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட்டில் வந்து வீட் ப்ரெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பால் வந்து இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் வந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வந்து டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் வந்து பத்தலைன்னா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹல்வா பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாதி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஹல்வா செய்யக்கூடிய நல்லா கை வலிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடைங்கள்லாம் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்வாங்கன்னு பாருங்கள். ஹல்வா வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி சுண்டி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. வறுத்து வச்ச முந்திரி ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். பிரெட் ஹல்வா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.